நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆண்டவரே கூட்டங்களை கலந்து பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே இந்த மாலை கூட்டத்தை கலந்து துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஜெபிக்கிறோம், மகிமை கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம், அக்கிரமம் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். அன்றுமே இந்த நாடுகளை தகப்பனே வர வேண்டிய மகிமை செலுத்துகிறோம். மாறவல்ல பாடப்போகிற பாடல்கள், ஆண்டவரே ஆராதனைகள், ஆண்டவரே கர்த்தரை வார்த்தைகள், ஆண்டவரே எல்லா புரோகிராமையும் எல்லா ஆராதனை பகுதிகளை கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வர வேண்டிய சிறுபிள்ளைகளை கொண்டு வாரும், வாலிபர்களை கொண்டு வாரும், சகோதரிகளை கொண்டு வாரும், சகோதரிகளை கொண்டு வாரும், மயிலாடுகளை கொண்டு வாரும், ஆண்டவர் எல்லா சகோதரிகளை கொண்டு வாரும், குடும்பங்களை கொண்டு வருவதாக. மாறவல்ல ஆண்டவரின் மத்தியில் இறங்கி வருவதாக. இங்கே 2-3 பேர் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சங்கபுரங்களை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ கடந்து வருவதாக துதிக்கிறோம். எல்லா மனுஷ தடைகள் நீக்கும்படியாக செபிக்கிறோம், இயற்கை தடைகள் நீக்கும்படியாக செபிக்கிறோம். பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாணவர்களை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து ஆசீர்வாதங்களை ஆண்டவரை விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரை ரட்சிப்பையும் ஆண்டவரை தகப்பனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை கொண்டு வருவதாக செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த கூட்டத்தை துவக்கம் போது முடிவு மட்டும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை இந்த ஆலயம் முழுவதும் இரத்தத்தை தெளிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனம் இறங்கி ஆண்டவரை செயல்பட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சபை நடத்துகிற உணவுகளை குடும்பங்களிலும் ஆண்டவரை இந்த இரத்தத்தினாலே மறைத்து நடக்கிற மகிமையான காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம். அருமையான பிஷப் ராஜையாவையும் ஆண்டவரே அருமையான பிஷப் ஆண்டவரே பிரார்த்தனை செய்யாவையும் ஆண்டவரே அருமையான பாஸ்டர் தாமதன் ஐயாவையும் ஆண்டவரே வலிமையாக பயன்படுத்தி நாமத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கள் வேலைக்கும் நாங்கள் ஜெபித்து இந்த ஆண்டவரே கூட்டத்தை தொடங்குகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நல்ல பரலோகத்துக்கு ஆமென். இப்பொழுது நம்மத்தில் அருமையான பாஸ்டர் தாமதன் ஐயாவை சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கலந்து கொண்டு வரவேற்போம். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். புதிய நாளுக்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும், புதிய கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. குழந்தை உற்சாகமா கூட சேர்ப்பாங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
அடிமை நான். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமையை ஆட்கொண்டு கர்த்தர் நாளிலே நிரப்பணும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினால நன்மையை கர்த்தர் தருவார். அதனால நாம் அடிமை நான். ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு நடத்தும். அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். உலகத்தினுடைய இன்பத்தை எல்லாம் நான் ஒழித்து விட்டேன். அதனால நான் வாழ்வது இயேசுக்காக வாழ என்று சொல்லி ஒரு சாட்சி கூட சொன்னார். நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அப்படிலாம் போயிருந்தேன். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பார்த்தீங்கன்னா உலகத்துல சித்தங்களுக்காக நிறைய பேர் ஓடிக்கொண்டு குடித்து கொண்டு அப்படியே ஆடிக்கொண்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா ஐயா அவர்கள் கடந்த நாட்களாக இருந்தும் ஆனாலும் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு நான் ஆண்டவருக்கு அடிமையாகிட்டேன். ஆனா எது எதுக்கும் நான் அடிமையெல்லாம் விட்டு உலக சிற்றின்பத்தை எல்லாம் ஒழித்து விட்டேன். இப்போது உமக்கு நான் அடிமையாடுவேன். என்னை ஆட்கொண்டு என்னை வழி நடத்துறேன். அப்படியே அவருடைய சாட்சியெல்லாம் ரொம்ப பயமா இருக்குது. ஆனாலும் இப்போது அவருடைய இடத்துல ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஆரம்பம் அற்புதமாக இருக்காங்க. கர்த்தர் முடிவை சம்பந்தமாய் மாற்றார். அல்லேலூயா. பார்ப்பதற்கு இப்போது ஆரம்பம் அற்புதமாக தான் இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல 100 பேர் உட்கார்ந்து
ஜெபிக்க போறாங்க, 100 பேர் உட்கார போறாங்க. ஐயாவை பார்த்து எல்லாரும் கண்ணுல ஆச்சரியத்தை உண்டு போறாரு. ஆனால் இந்த நாளிலே அவர் இருந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்க ஒரு நாள் தான் வந்தோம். ஆனால் அவருக்கு சொன்ன சாட்சி கேட்டு இன்னும் ஒரு சாட்சி அடுத்த போய் சொல்லும். ஏனென்றால் சாட்சி ஏன் சொல்றோம்னா, இப்படி இருந்த மனுஷனே இப்படி மாற்றினாருன்னா நீங்களாம் மாறுறதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய கிருபதானே அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய சித்தன்மை ஆசா பாசங்கள் பெருமை எனக்குள்ள எல்லாரும் பெருமை வளர்ப்பு ஒரு பாஸ்டாயினா சிறுவர் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் ஐயா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப எளிமையான உலக சித்தன்மையெல்லாம் ஒழித்துட்டு அடிமையாக இருக்கு. அடியாருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு அந்த பெருமை எதுவுமே கிடையாது, நான் சிம்பிளா தான் ஓடணும்னு சொல்ல கத்து இந்த இடத்துல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. நான் அழைக்கப்படுற அநேகப்படுற ஆனால் தெரிஞ்சவர்கள் கொஞ்சம் பேர் வந்த ஓரியை கத்தர் இயேசு நாமத்துல நம்மளை ஓரியை தொட்டு ஓரை ஆசிரியத்து இன்னும் ஒரு பெரிய ஜாலியா மாட்டோம். அல்லேலூயா. அதனால ஜெபிக்கலாம். கண்கள் இப்படி நான் ஜெபிக்கும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தும். ஆரம்பம் அற்பமாய் இருக்கு. ஆனா ஐயா அவர்கள் இதே இடத்துல ஒரு 100 பேரை கூட்டி ஒரு பெரிய ஊழியத்தை நடத்தும் அவருடைய மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கர்த்தர் நினைத்திருக்கிறேன்.